அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த 5 தொகுதிகளுக்கான வேட்பாளரை இன்று அக்கட்சியின் தலைவர் திரு ஜி.கே. வாசன் அறிவித்துள்ளார். அவர் நம்மிடம் இருக்கிற அவரும் சில கேள்விகள் முன்வைப்போம். சார், வேட்பாளர் தேர்வு எந்த அடிப்படையில் நடைபெற்றது? 5 தொகுதியில் 4 தொகுதி தமிழக அமைச்சர்கள் தொகுதி. எந்த அளவுக்கு உங்களுக்கு பின்னடைவா இருக்குமா சாதகமா இருக்கும் நினைக்கிறீங்க? தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய 5 வேட்பாளர்களும் தங்கள் தொகுதியிலே இயக்கப் பணியையும் மக்கள் பணியையும் மிக சிறப்பாக செய்து கொண்டிருப்பவர்கள். தொகுதியினுடைய மக்களுடைய எண்ணங்களை தொடர்ந்து பிரதிபலித்துக் கொண்டிருப்பவர்கள். தொகுதி மக்களுடைய நாடி நரம்புகளை உணர்ந்தவர்களாக, கட்சியிலே மிக சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்களாக இருப்பவர்களில் ஒருவருக்கு, பலர் இருக்கிறாங்க, ஒருவருக்கு அந்த வாய்ப்பை நான் கொடுத்திருக்கிறேன். 4 அமைச்சர்கள் தொகுதி 5ல அது உங்களுக்கு சாதகம் நினைக்கிறீங்களா இல்ல பின்னடைவா நினைக்கிறீங்களா? 3 அமைச்சர்கள் தொகுதி இருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் நிலை பாதுகாப்பில்லாத ஒரு அரசியல். மக்களுக்கு தனிப்பட்ட முறையிலே மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு, கஞ்சா, டாஸ்மாக், போதைப்பொருள். இன்னொரு புறம் நம்பர் 1 ஸ்டேட் ஆஃப் கரப்ஷன் இன் இந்தியா தமிழ்நாடு தான். அதற்கு அடித்தளம் அமைச்சர்கள் தான். மக்களுக்கு அமைச்சர்கள் மீது கடும் கோபத்திலே இருக்கிறார்கள். அந்த கடுமையான அலை எதிர்கட்சிகளுக்கு, நியாயமான கட்சிகளுக்கு வீசும். அந்த வகையிலே எதிர்மறை வாக்கை நாங்கள் பெறுவோம், வெற்றி பெறுவோம். மக்கள் அந்த முடிவை ஏற்கனவே எடுத்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். இரட்டை இலை சின்னத்தில் நிற்காம தாமரையில் நிற்கிறதுக்கான காரணம் என்னங்க? நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நேரடி கூட்டணியில் இருக்கிறேன். எனவே அந்த சிம்பலை நான் போட்டிடுறேன். எனக்கு கிடைக்கின்ற சைக்கிள் சிம்பல் சென்ற முறை நாடாளுமன்றத்திலே 3 தொகுதியிலே போட்டியிட்டதால் கிடைத்தது. இந்த முறை கிடைக்கவில்லை. சார், இப்போ தாமரை சின்னத்தில் நிற்கிறாங்க, காங்கிரஸ் உங்க மீது கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க. அவர் விமர்சனத்துக்கு உங்களோட பதில் என்ன சார்? காங்கிரஸ் வேறு, தமிழ் மாநில காங்கிரஸ் வேறு. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பெருந்தலைவர் காமராஜருடைய எண்ணங்களை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிற கட்சி. அதனால காங்கிரஸ் கட்சிக்கு, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பேசுவதற்கான தகுதி இல்லை என்று நான் கருதுகிறேன். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் ராமச்சந்திரன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.